புரட்டாசி 1 காலை. இந்த புரட்டாசி மாதத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்ம தொப்பையை வீட்டிலிருந்து குறைக்கிறோங்க. அதற்கான டயட்டு முழுக்க முழுக்க சாப்பாட்டை வச்சே தொப்பையை குறைக்கிறோம். ஜெம்சியின் குடும்ப உறவுகள் தவறாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நாளைக்கு 4 பதிவு குறைஞ்சது வரும், மாலை வேலை எடுக்கிற ஸ்நாக்ஸ் உள்பட. ஸோ என்னென்னு பார்த்துலாங்களா? நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி, முழுக்க முழுக்க கோதுமை தனியாக நம்ம வாங்கி அரைச்சி, வழக்கமாக 6 தானியம் பயன்படுத்துவோம். இப்போ அப்படி இல்லை, வெறும் கோதுமையை மட்டும் இயற்கையாக புளிக்க வச்சு இதோ இங்கே பாருங்கள் எடுத்துருக்கோம். இப்போ அதிலிருந்து அற்புதமாக ஸ்பாஞ்ச் மாதிரி தோசை தயாராகுது. ஓகேங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தொப்பையை குறைக்கிறதுக்கு இருக்கிறதுல சொல்லக்கூடிய பக்குவம் தெளிவாக பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இதோ தெளிவாக எடுத்து காட்டுறேன். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படியே பின்னாடி பாருங்கள், இயற்கையாக புளிச்சதுக்கான அளவு உளுந்தெல்லாம் போடலை. ஸோ இப்போது இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி சாப்பிட்றோம். முடிஞ்சவங்க ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு விதையை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம செய்யலை, பால் வாங்கிறதுக்காக நடந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ சரியாக கணக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 மீட்டருக்கு பக்கம் வருது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு 100 மீட்டர் கம்மி. அது நடந்து போயிட்டு வந்திருக்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. காலை அடுத்து மதியம் என்ன, மாலை என்ன, இரவு என்னன்னு சொல்கிறோம். இந்த புரட்டாசியில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே வெறும் உணவை வச்சா தொப்பையை குறைக்க போகிறோம். கேள்வி கேட்ட சகோதரிகள் இந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்திங்க. 13 வருட ஆராய்ச்சியை பயன்படுத்தி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவோட. நன்றி, வணக்கம் மக்களே.